ஸோ நெட் எக்ஸாமில் ஜூன் 2010ல் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ரொம்ப ஈஸியானது. ஜான்சனோட டிக்ஷனரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1710, 1755, 1739, 1759. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். ஆன்சர் வந்து 1755. பட் எக்ஸ்ட்ராவாக சில இது வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ ஜான்சன், டாக்டர் ஜான்சன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து த கிரேட் சாம், CHAM அப்படின்னு யார் கூப்பிட்டாருன்னா டொபையஸ் ஸ்மாலட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். சாம் அப்படின்னா இங்க வந்து KHAN இல்ல கிங் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். த கிரேட் சாம் அப்படின்னா த கிரேட் கிங் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டொபையஸ் ஸ்மாலட் இவர் கூப்பிட்டு இருக்கிறார். அப்போ இவரோட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1747 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா த பிளான் ஆஃப் அ டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதை வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்றாரு. இதே போல வந்து இங்கிலீஷ்க்கு வந்து இதே போல ஒரு டிக்ஷனரி பண்ணணும் அப்படிங்கிற பிளான். ஸோ இயர் நாளைக்கு ஒருவேளை ஏன்னா டிக்ஷனரி பப்ளிஷ் ஆன இயரே கேட்டுட்டு இருக்காங்க 1755. கொஞ்சம் ட்விஸ்டடா அதோட பிளான் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணிட்டார் 1947ல. கீழே வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு? ஏர்ல் ஆஃப் செஸ்டர்ஃபீல்டு பிலிப் டார்மியர், DORMER டார்மர்னு. ஸோ இவர் ஏன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1755ல முடிக்கிறாரு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. 15th April 1755. ஸோ ஏப்ரல் 15 தமிழ் நியூ இயரா இருக்கட்டும், நியூ இயர்க்கு அடுத்த நாள் இல்லையா, ஏப்ரல் 14க்கு அடுத்த நாள், அதே போல அம்பேத்கர் பர்த்டேக்கு அடுத்த நாள் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 15th April 1755. ஸோ 55 அப்படின்னு யாரும் வச்சுக்கலாம். 15 இங்க 1755. ஸோ அப்போ பப்ளிஷ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 42,773 என்ட்ரிஸ் வந்து இந்த டிக்ஷனரி இருக்கு. அதுல ப்ரிஃபேஸ்ல வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு, the English dictionary was written with little assistance without any patronage. முக்கியமா வந்து in sickness and sorrow. ஏன்னா வந்து இதை பப்ளிஷ் பண்றப்போ 1747ல வந்து ஏர்ல் ஆஃப் செஸ்டர்ஃபீல்டு வந்து நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆளை காணும். அதனால வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாம நானா பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ப்ரிஃபேஸ்ல ரொம்ப வருத்தப்பட்டும் சொல்றாரு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிற என்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபைன் பண்றாரு. ஒன் ஹூ கவுண்டனன்சஸ், சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ். இதுதான் பொதுவா வந்து ஒரு பேட்டர்ன் பண்ண வேண்டிய வேலை. ஆனா பேட்டர்ன் வந்து அடுத்து அவரோட டிபிக்கலான ஒரு டெஃபினேஷன். காமன்லி a rich paid with flattery. அவன் நம்மளை இன்சல்ட் பண்ணுவான், நம்மளை அவனை புகழ்ந்து பேசணும், அவன் தான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் டெஃபினேஷன் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஏர்ல் ஆஃப் செஸ்டர்ஃபீல்ட், அது ஏர்ல் ஆஃப் செஸ்டர்ஃபீல்டான பிலிப் ஸ்டான்ஹோப் இல்ல டாமர் அவருக்கு வந்து சொல்றாரு, ஏப்பா, இஸ் நாட் அ பேட்டர்ன் மை லார்ட், ஒன் ஹூ லுக்ஸ் வித் அன்கன்சர்ன் ஆன் அ மேன் ஸ்ட்ரகிளிங் ஃபார் லைஃப் இன் வாட்டர் அண்ட் வென் ஹி ஹேஸ் ரீச்டு கிரவுண்ட் என்கம்பர்ஸ் ஹிம் வித் ஹெல்ப். பேட்டர்னா யாரு? அதாவது தண்ணீரை தத்தளிக்கிறப்ப வந்து உதவி பண்ணணும், அவன் தான் பேட்டர்ன். நான் கரையை கடந்து இப்போ எனக்கு வந்து எவனாலும் ஸ்பான்சர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ரெடியா இருக்கிறான், இப்போ வந்துகிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறியே, ஏன்னா வந்து இது பிரபலம் ஆயிடுச்சு, நீ எல்லாம் ஒரு பேட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்ல் ஆஃப் செஸ்டர்ஃபீல்ட் வந்து கிண்டல் பண்றாரு ஜான்சன். சரி, அடுத்த கேள்வி. why is universal grammar so called? ஏன் வந்து யூனிவர்சல் கிராமர்னு சொல்றோம்? ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. A, it is a set of basic grammatical principles universally followed and easily recognized by people. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சில கிராமட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்கான், அது வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிற அளவுக்கு வந்து ஈஸியா இருக்கான், அதனால அது யூனிவர்சல் கிராமரா? It is a set of basic grammatical principles assumed to be fundamental to all natural languages. நேச்சுரல்னா இயற்கையா இருக்கக்கூடிய மொழிகள், ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜஸ் கிடையாது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இந்த சென்ஸ், இந்த இடத்துல வந்து புதுசா ஒரு மொழியை நீங்களா வந்து உருவாக்கல, எஸ்பர் நெரோ மோரி. ஸோ இதுல வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து அசியூம்டு, எல்லா மொழிகளும் பொதுவா சில ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றது யூனிவர்சல் கிராமரா? தேர்டு, இட் இஸ் அ செட் ஆஃப் அட்வான்ஸ்டு கிராமட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் assumed to be fundamental to all natural languages. இதுல ஒரே ஒரு வார்த்தை அட்வான்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. D, it is a set of universally respected practices that have come in time to become known as grammar. ஸோ இதுல வந்து சில யூனிவர்சல் பிராக்டிசஸ் வந்து கிராமர் அப்படிங்கிற பேர்ல வந்து அசியூம் பண்றோம். ஸோ ஏன் வந்து இதை வந்து யூனிவர்சல் கிராமர்னு சொல்றோம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன? ஸோ நீங்க யூனிவர்சல் கிராமர் அப்படின்னு என்னன்னு தெரியலனா இதை எலிமினேட் பண்றது கஷ்டம். பட் ஆனா வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்ல ரெண்டு ஆப்ஷன் கொஞ்சம் ஒரே போல இல்ல, பியும் சியும் இருக்கு இல்லையா, மத்ததெல்லாம் விடுங்க.
இதே போல வந்து எலிமினேட் பண்ண பாருங்க. ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், பேசிக், அட்வான்ஸ்டு. இதை நானா இருந்தாலும் இந்த ஆப்ஷன் வேற மாதிரி செட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ தட் 4மே டிஃபரெண்டா இருக்கும். ஆனா பிசி இப்ப எதா இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க கிரிட்டிக்கலா யோசிச்சீங்கன்னா இது வந்து போட்டுடலாம். ஆன்சர் வந்து பி. யூனிவர்சல் கிராமர் அப்படிங்கிறது இட் இஸ் a set of basic grammatical principles assumed to be fundamental to all natural languages. இதோட கான்டெக்ட் புரிஞ்சுக்கங்க. பொதுவா யூனிவர்சல் கிராமர்னு எதை குறிப்போம் அப்படின்னு சொன்னா டிஜி கிராமர், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். இதோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், ஒரு யூனிவர்சல் கிராமருக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து டிஜி கிராமர், நோம் சாம்ஸ்கியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இது வந்து பொதுவா பேசுறாரு. அதாவது எல்லா மொழியும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். எல்லா மொழியிலுமே வந்து ஜெனரேட்டிவ் கிராமர், இது வந்து கிராமட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லா மொழியிலையும் வந்து நீங்க சில ரூல்ஸை கத்துக்கிட்டு அப்புறம் யூ ஹேவ் த எபிலிட்டி டு ஜெனரேட், புது புது வாக்கியங்களை உருவாக்கலாம். அப்புறம் அந்த வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு எல்லையே கிடையாது, தேர் இஸ் நோ லிமிட், இல்லையா? அதான் ஜெனரேட்டிவ் கிராமர். அப்போ சாம்ஸ்கி சொல்றாரு, anyone who speaks a language must have a set of internalized rules. உங்க ஆள் மனசுக்குள்ள இப்ப தமிழ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல எது நல்ல சென்டென்ஸ் எது நல்ல சென்டென்ஸ் இல்ல அப்படிங்கிறது வந்து நம்ம உள் மனசுக்கு தெரியும், ஆள் மனசுக்கு. அதான் சொல்ற அந்த செட் ஆஃப் இன்டர்னலைஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது, ஸ்பெசிஃபைஸ் த சீக்வன்ஸ் பெர்மிட்டட் இன் த லாங்குவேஜ். அந்த மொழியில இந்த வாக்கியங்களும் சாத்தியம் சாத்தியம் இல்ல அப்படிங்கிற ஒரு இது வந்து கொடுக்குது, ரைட்டா? அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் வந்து ஒரு மாடல். இதுதான் வந்து யூனிவர்சல் கிராமரை நம்ம வச்சுக்கிறோம். அப்ப டிஜி கிராமர்ல பேசிக்கா வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், டீப் ஸ்ட்ரக்சர். எல்லா மொழிகள்லயுமே நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஆள் மனசுக்குள்ள ஒரு ப்ரோக்ராமிங் நடக்கும். அது வந்து டீப் ஸ்ட்ரக்சர், அது வந்து ஒரு அப்டிராக்ட் சின்டாக்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சென்டென்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இதே போல ஒரு ப்ரோக்ராம், நாளைக்கு அதாவது நேத்து மழை பெஞ்சது, இட் ரெயின் பிளஸ் பாஸ்ட் எஸ்டர்டே அப்படின்னு உள்ள ப்ரோக்ராம் நடக்கும். வெளியே நான் சொல்றப்போ இட் ரெயின்ட் எஸ்டர்டே அப்படின்னு வந்துடும். ஸோ வெளியே வந்ததுனால அது பேர் வந்து சர்ஃபேஸ், ஆல்மோஸ்ட் வந்து வெளியே வந்துருச்சு, சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்க முடியும், பார்க்க முடியும். அது வந்து கான்கிரீட் சின்டாக்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சென்டென்ஸ். அப்போ இந்த டீப்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு மாறுறதுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, மாறுதல். அதை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏன்னா இந்த பாஸ்ட் வந்து இடி அப்படின்னு இங்க போட்டிருக்கோம். ஸோ இதே போல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இப்படி வெளியே வந்திருக்கு. ஸோ இதே போல வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர், ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி, வாட் இஸ் ரெஜிஸ்டர்? ரெஜிஸ்டர்னா என்ன? The way in which a language registers in the minds of its user. அதாவது ஒரு மொழி வந்து தன்னை வந்து யூசரோட மனசுல பதிய வைக்கிறது, அது ரெஜிஸ்டரா? The way users of a language register the nuances of that language. இல்ல யூசர்ஸ் வந்து லாங்குவேஜோட சில மைன்யூட் ஃபீச்சர்ஸ் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, அது ரெஜிஸ்டரா? சி, a variety of language used in social situations or specially designed for the subject it deals with. அதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த போல அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த போல நீங்க மொழியை மாத்துறீங்க, அது வந்து ரெஜிஸ்டரா? D, a variety of language used in non-professional or informal situations by professionals. அதாவது ஒரு லாயர் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நான் ப்ரொஃபஷனல் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய மொழி வந்து ரெஜிஸ்டர்னு சொல்றீங்களா? எது வந்து ரெஜிஸ்டர்? அப்ப இது வந்து உங்களுக்கு சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் கீழே வருது. அப்புறம் ஒன்னொன்னு, காலேஜ் டிஆர்பிக்கு வந்து சில சிலபஸ்ல இல்லாததும் இங்க வரும். அதனால இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து நீங்க பொதுவாக கத்துக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ ஆன்சர் வந்து சி. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது a variety of language used in social situations or one specially designed for the subject it deals with. ரொம்ப சிம்பிளா வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது உங்க ஆடியன்ஸ்க்கு ஏத்த போல, சிச்சுவேஷனுக்கு ஏத்த போல உங்களை மொழியை மாற்றக்கூடிய எபிலிட்டி. சூசிங் யுவர் லாங்குவேஜ் டு சூட் யுவர் ஆடியன்ஸ். இப்போ நான் சாதாரணமாக சொல்றேன், இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில கிளாஸ், நேற்று வந்து அம்மா கிட்டயோ இல்லை ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை நாளைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ கிளாஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் கிளாஸ்ல லிங்குவிஸ்டிக்ஸ் இதுல வந்து நாளைக்கு வந்து இது யாருக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அப்போ உங்க ப்ரொஃபஷனல் பியர் குரூப் எக்ஸ்பிளைன் பண்றப்போ இந்த டேர்ம்ஸ் மாறும். ஸோ உங்களோட பேச்சு வழக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஸோ ஒரு காதலன் கிட்ட பேசுறது மாறும், காதலி கிட்ட பேசுறது, அம்மாட்ட பேசுறது மாறும், அப்பாட்ட பேசுறது மாறும், டீச்சர்கிட்ட பேசுறது மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த போல உங்க மொழியை மாத்துறீங்க, அதுதான் ரிஜிஸ்டர்.
using language that is appropriate in a specific situation, occupation or topic. அதுதான் ரெஜிஸ்டர். இதை வந்து ப்ராடா ரெண்டா பிரிக்கலாம், ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸோ ஃபார்மல் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பியூரோக்ராட்டிக் ஸ்பீச், அஃபிஷியலா இல்லை அகாடமிக் ரைட்டிங்ல சொல்றது. இப்போ நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் என் கம்பெனிக்கு. நேற்று வந்து ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணேன், நான் என்ன சொல்லுவேன், த கான்சர்ட் வாஸ் அ கிரேட் சக்சஸ் அப்படின்னு எழுதுவேன், இல்லை சொல்றேன். இன்ஃபார்மலா ஃப்ரெண்டு சொன்னோம், நான் வந்து ஒரு இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லயோ வந்து ஒரு பர்சனல் லெட்டர்லயோ சொல்றேன், மச்சான் த கான்சர்ட் வாஸ் அ ரியல் பிளாஸ்டடா அப்படின்னு எழுதுவேன். அப்போ என் லாங்குவேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற போல, சிச்சுவேஷன் ஏற்ற போல மாத்திட்டேன். இதுதான் வந்து ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு வகை தான் வந்து ஜார்கன். ஏன்னா வந்து ஜார்கன் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ், டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்டு இல்லை ஆக்டிவிட்டிலே இல்லை ஒரு ஆக்குபேஷனல் குரூப், டாக்டர்ஸ் இல்லை இப்போ நம்ம லிங்குவிஸ்ட், அந்த குரூப்புக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி, அது வந்து ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்ல இது ஒரு பார்ட் ஜார்கன். நான் இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நைட் வாட்ச்மேன், இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் தெரிஞ்சாதான் இந்த டேர்ம் தெரியும். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் தெரியணும். கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட் 5 நாள் விளையாடக்கூடிய ஒரு மேட்ச். இதுல வந்து இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் நாள் ஆடுது, ஆனா விக்கெட் கடைசி நேரத்தில் ஒரு நாளைக்கு 80 ஓவர் ஆடணும். ஒன்னு ஒரு 5 ஓவர் தான் மிக்க இருக்கு, 75 ஓவர் ஆடியாச்சு. ஆனா பட்டுன்னு திடீர்னு பாத்தீங்கன்னா 70வது ஓவர் வந்து ஒரு 2 விக்கெட் பட்டுன்னு போயிடுச்சு, முக்கியமான பேட்ஸ்மேன் போயிட்டாங்க. ஸோ கோலியோ ரோஹித் சர்மா அவங்க ரிட்டையர் ஆயாச்சு. ஸோ திடீர்னு போயிட்டாங்க முக்கியமான விக்கெட். இப்போ வந்து 80 ஓவர் தாண்டிட்டா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஆடிக்கலாம். முன்ன 5 ஓவர் இருக்கு, தாக்கு பிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாட்டும் ஒரு பவுலர் அமுச்சுடுவாங்க, டேய் போயிட்டு 5 ஓவர் அப்படியாட்டும் சமாளிச்சிரு, நீ அடிக்கலாம் வேணாம், டொக்கு வச்சு சமாளிச்சிரு. அவன் பேர் தான் நைட் வாட்ச்மேன். ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் கிடையாது, பொதுவாக பவுலர். இப்போ அந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு நைட் அப்படியாட்டு கடத்திடணும், அதாவது இன்னைக்கு பொழுது. நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை, நாளைக்கு கேஎல் ராகுல நாளைக்கு இறக்கிடலாம். இன்னைக்கு கேஎல் ராகுல இறக்கி அவர் அவுட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப அதான் வந்து நைட் வாட்ச்மேன். அப்ப இந்த டெர்மினாலஜி கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தான் இந்த டெர்மினாலஜி வந்து நைட் வாட்ச்மேன் என்ன தெரியும். இல்ல ஒயிட் வாஷ், இந்த சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம்னா எல்லா மேட்சும் வின் பண்ணிடுவாங்க ஒரே டீம். 3 ஒன் டேனா 3 ஒன் டேயுமே வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுச்சுன்னா அது ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதே போல வந்து ஜார்கன் ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்டு இல்லை ஆக்டிவ்ல இருக்கிறது வந்து ஜார்கன். ஜார்கனும் ஒரு டைப் ஆஃப் ரெஜிஸ்டர், ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தா மேட்ச் ஃபாலோயிங். இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரியில கேட்க வேண்டிய கேள்வி, ஆனா லிங்குவிஸ்டிக் கேள்வி அதிகமா இருக்கனால இங்க எடுத்து வரேன். ஒரு பக்கம் வந்து லேங் பரோல், அடுத்தது காம்பிடன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அடுத்தது ஐகானிக் இண்டெக்சிக்கல், அடுத்தது ரீடர்லி ரைட்டர்லி. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நோம் சாம்ஸ்கி, சிஎஸ் பியர்ஸ், பிஐஇஆர்சிஇ, ஃபெர்டினாண்ட் டி சஷூர், ரோலண்ட் பார்ட். நீங்க பண்ண வேண்டியது லேங் அண்ட் பரோல்னா யாரு, அப்போ 1க்கு வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணணும். இப்போ லேங் அண்ட் பரோல் சஷூர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து சி அண்ட் டி வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க கீழே ஆப்ஷன்ல. அப்ப ஏவும் பியும் இருக்கு. அடுத்தது 1 ஆன்சர் பண்ணா போதும். ரெண்டாவது காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அது யாரு, ஒருவேளை வந்து அது உங்களுக்கு நோம் சாம்ஸ்கி அப்படின்னு தெரியுதுன்னா பட்டுன்னு வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்து பி. அதாவது லேங் அண்ட் பரோல் அது வந்து சஷூர், காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நோம் சாம்ஸ்கி, ஐகானிக் அண்ட் இண்டெக்சிக்கல் பர்ஸ், ரீடர்லி அண்ட் ரைட்டர்லி அது வந்து ரோலண்ட் பார்ட். ஸோ ரீடர்லி அண்ட் ரைட்டர்லி வந்து லிசிபிள் இல்லை ஸ்கிரிப்டிபிள் அப்படிங்கிற டெக்னிக்கல் டேர்மும் இருக்கு. அப்போ இது சில விஷயங்களை பார்க்குறோம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அதாவது ஃபெர்டினாண்ட் டி சஷூர் ஸ்விஸ் லிங்குவிஸ்ட், ஜெனிவா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தவர், ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து பேசினவர். இவரோட முக்கியமா அறிமுகப்படுத்தின ஃபீல்டு வந்து செமியாலஜி, குறியியல், குறியீடு, அது கீழே தான் வந்து மொழி வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் யூஸ் பண்ற டேர்ம் வந்து லேங், LANGUE. லேங் அப்படின்னா டங், நாக்கு, மொழி அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு அப்டிராக்ட் யூனிட். இட் இஸ் a சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். ஆனா அப்டிராக்ட், உங்க மனசுக்குள்ள இதெல்லாம் வந்து குடோன் போல தங்கி இருக்கு. ஸோ இட் இஸ் a சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ், ஆனா அப்டிராக்ட். இதை வந்து ஒரு சைன் யூசர் வந்து கத்துக்கணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி நம்மளுக்கு இயல்பா வரல, சின்ன வயசுல இருந்து கேட்டு 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 தான் வந்து உள்ள வந்து நம்ம மொழியை பத்தின ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு உள்ள இருக்கு. அப்ப அந்த சைன் யூசர் லேர்ன்ஸ் இட் வித் எஃபெக்ட் அண்ட் ப்ரொடியூசஸ் பரோல். பரோல் அப்படிங்கன்னா ஸ்பீச் அப்படின்னு அர்த்தம். இந்த பரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அக்கேஷன்ல பேசுறது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசுறது, இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி நான் என் அம்மாவுக்கு என் ஒய்ஃபுக்கோ பேசுறேன்னா அப்போ ஒரு பர்டிகுலர் அக்கேஷன்ல பேசுறது பரோல். ஒட்டுமொத்தமா அந்த மொழியை பத்தி எனக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அது வந்து லேங். அப்போ பரோல் அப்படிங்கிறது தி இண்டிவிஜுவல் ஸ்பீச் ஆக்ட், சைன்ஸ் இன் யூஸ். இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணி என் ஸ்பீச்சை கேட்கலாம் இந்த கிளாஸ், இது வந்து பரோல்.
அப்போ ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் லேங் தான் வந்து பரோல். ஸோ இதை நீங்க அப்புறம் பிற்காலத்துல நோம் சாம்ஸ்கி வந்து இதே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு மதர் டங்குக்கு கம்பேர் பண்றார். காம்பிடன்ஸ் அப்படிங்கிறது திறன், மொழி திறன், முக்கியமா வந்து ஸ்பீக்கர்ஸ் நாலேஜ் ஆஃப் த லாங்குவேஜ், முக்கியமா வந்து ஒரு தாய்மொழியை பத்தி ஒருத்தருக்கு மொழி அறிவு, அதை தான் வந்து காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது த ஸ்பெசிபிக் அட்டரன்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நீங்க பேசக்கூடிய, இப்போ ஹெச்ஓடிக்கு போறோம், காலையில் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அது பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் போயிட்டு அந்த அந்த சுச்சுவேஷன்ல எப்படி பேசுறீங்க, ரைட்டா? அப்போ இது ரெண்டுத்தையும் பொதுவாக வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சஷூரோட லேங் தான் சாம்ஸ்கியோட காம்பிடன்ஸ், சஷூரோட பரோல் தான் வந்து சாம்ஸ்கியோட பர்ஃபார்மன்ஸ், ரைட்டா? அப்போ இது என்ன, இவரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பெர்ஸ், PIERCE, இவங்களுக்கு நடத்தல, பட் முக்கியமான ஆளு. பெர்ஸ் அவர் ப்ரொனன்ஸ் பண்ண அமெரிக்கன் மேத்தமேட்டிஷியன் பிலாசபர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீல்ட் வந்து செமியாட்டிக்ஸ். அதாவது சஷூர் இன்ட்ரடியூஸ் பண்ணது செமியாலஜி, பெர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது செமியாட்டிக்ஸ். ரெண்டும் ஒன்று தான், ஸ்டடி ஆஃப் சயின்ஸ், குறியீடு தான். ஆனா இன்னைக்கு வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் செமியாலஜி அப்படிங்கிற டேர்ம் அங்கங்க யூஸ் பண்றாங்க. ஆனா பொதுவா வந்து செமியாட்டிக்ஸ், நீங்க புக் எல்லாம் பாத்தீங்கன்னா செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிற புக் தான் இருக்கும். இந்த டேர்ம் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஸோ இவர் தான் வந்து என்னோட PhD தீசிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா, என்னோட வந்து செமியாட்டிக் ஃப்ரேம் ஒர்க், ஏன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு போகும், அதனால வந்து இவரை தான் நான் எடுக்கிறேன். அப்ப இவரோட சைன் வந்து என்ன? ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சைன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ரெண்டு பார்ட், சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு, அது வந்து ஆர்பிட்ரரி நேச்சர், ரெண்டுக்கும் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இவர் என்ன சொல்றாரு? சம்திங் விச் ஸ்டாண்ட்ஸ் டு சம்படி ஃபார் சம்திங் இன் சம் ரெஸ்பெக்ட் ஆர் கெப்பாசிட்டி. இதுதான் இவரோட டெஃபினேஷன். ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு, சம்படி. அவரை பொறுத்த வரைக்கும், சஷூரை பொறுத்த வரைக்கும் சைன் அப்படிங்கிறது சம்திங் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங். இப்போ நான் நாய் அப்படின்னு சொன்னேன்னா உங்க மனசுக்குள்ள நாயை பத்தி ஒரு இமேஜ் வருது. அப்ப நாய் அப்படிங்கிறது வந்து சிக்னிஃபையர், சிக்னிஃபைடுங்கிறது உங்க மனசுக்குள்ள தோன்றது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் சரி, சம்திங் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங். ஆனா யாரு இதை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அப்படி இல்லைன்னா அது சைனே தெரியாது. சில பேருக்கு அது சைனே தெரியும். இப்ப நான் வந்து இந்த லோகோ வச்சிருக்கேன். ஸோ P கேப்ஸ்ல இருக்கு, அது கீழே ஒரு A இருக்கு, மேல வந்து இது போல வந்து ஒரு கான்வெகேஷனுக்கு போடுற ஒரு கேப் இருக்கு. இந்த சிம்பிளை திடீர்னு வெளியே ஒருத்தன் பாக்குறப்ப இது என்னன்னு தெரியாது, சும்மா ஓகே PA ஏதோ ஒன்று இருக்கு, மேல இருக்கு. ஆனா ப்ரொஃபசர் அகாடமியில இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவனுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சம்படி, அவனுக்கு வந்து இது என்னன்னு தெரியும், கான்டெக்ட் தெரியும். அதனாலதான் இது ஒரு சைன். அப்படி இல்லைன்னா இது சைனா அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு பர்சனல் டச் வந்து இங்க கொடுக்குறாரு, ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கறத வந்து இங்க கொடுக்குறாரு பெர்ஸ். அப்போ பெர்ஸ் வந்து டைப்பாலஜி ஆஃப் சயின்ஸ், அவர் சயின்ஸ் வந்து 1000க்கும் மேற்பட்ட டிவிஷன் பண்றாரு. ஆனா பேசிக்கா 3. நம்பர் 1 ஐகானிக் சைன். நீங்க வந்து ரஜினி எடுத்துங்க. இப்போ நீங்க பிக்சர், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரஜினி போல இங்க ஒரு உருவம் இருக்கு, கபாலில நடிச்ச ஒரு வேஷம். ஆனா இது ரஜினி கிடையாது. ஐ மீன் நிஜமான ரஜினி கிடையாது, ரஜினியை போல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். இதுதான் ஐகானிக் சைன். அப்ப ஐகானிக் சைன் அப்படிங்கிறது that which resembles the object it refers to. எதை ரெஃபர் பண்ணுதோ அதோட ரிசம்பிளன்ஸ் இங்க இருக்கும். இப்ப தாஜ்மஹலோட போட்டோ, நீங்க எடுக்கிற போட்டோ எல்லாம் ஐகானிக், இல்ல பெயிண்டிங் எல்லாம் ஐகானிக். சிம்பாலிக் அப்படிங்கிறது வந்து that which stands for something by convention, பொதுவா சொல்லி 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 வர்றது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா யாரோ ஆப்பிள் கடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு, ஓகே இது ஆப்பிள் கம்பெனி அப்படின்னு புரியுது. அப்ப இது வந்து உடனே வந்து பைபிளுக்கு கம்பேர் பண்றோம். ஏன்னா பைபிள் வந்து ஈவ் சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஏன்னா இந்த ஆப்பிள் வந்து பாதி கடிச்சிட்டு வச்சிருக்கு இந்த பக்கம் ஓரமா. அப்போ இது வந்து ஒரு நாலேஜுக்கான சிம்பிள், சிம்பாலிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓ இதனால தான் ஆப்பிள் கம்பெனி வந்து பாதி கடிச்ச மாதிரி வச்சிருக்கான், ஏன்னா ஆப்பிள் கடிச்சதுக்கு அப்புறம் தான் அறிவு வருது, அப்போ எதையும் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து சிம்பாலிக் சைன், இது நீங்க கத்துக்கணும், கன்வென்ஷன். தேர்ட் வந்து இண்டெக்ஸிக்கல் சைன். இண்டெக்ஸ் உங்களுக்கு வந்து ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படிங்கிறோம், எதையோ சுட்டி காமிக்குது, ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். that which has a direct connection with its referent. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல புகை வந்துட்டு இருக்கு, உடனே அந்த இடத்துல தீ எரியுதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த புகைக்கும் தீக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இது வந்து இண்டெக்ஸிக்கல் சைன். அப்போ பெர்ஸ் வந்து ரொம்ப டெப்தா எல்லா சைனை பத்தி படிப்பாரு. ஆனா சஷூர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு சிக்னிஃபையருக்கும் எந்த ஒரு கனெக்ஷன், லாஜிக்கல் கனெக்ஷன் இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார், ஆர்பிட்ரரி. ஆனா இண்டெக்ஸிக்கல் சைன் அதை உடைக்குது, ரைட்டா? அப்ப இதே போல டைபாலஜி ஆஃப் சயின்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, இது ஒண்ணு. அப்ப இவரோட சைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாடிக் சைன், TRIADIC. அங்க வந்து டையாடிக், ரெண்டே ரெண்டு தான், சிக்னிஃபையர் சிக்னிஃபைடு. ஆனா வந்து பெர்ஸ் அறிமுகப்படுத்துறது 3.
ரெப்ரசன்டமென்ட், ஆப்ஜெக்ட், இன்டர்பிரட்டன்ட். ரெப்ரசன்டமென்ட் இஸ் நத்திங் பட் சிக்னிஃபையர், அதாவது the vehicle of a sign, சைனோட வடிவம், the form. A sign takes to represent its object. என்ன ஃபார்ம்? அதாவது உங்களுக்கு வந்து ஆடிட்ரி கேட்கற மாதிரி இருக்கா, மரம், ட்ரீ, இல்ல எழுதி வச்சிருக்காங்களா, அது வந்து ரெப்ரசன்டமென்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதாவது ரெஃபரண்ட் அப்படிங்கிறது ரியல் லைஃப்லயும் இருக்கும், ஒரு கான்செப்டாவும் இருக்கும். அப்போ இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. சஷூரை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபைடு அப்படிங்கிறது ஒரு மென்டல் ஐடியா, அது வந்து வெளி உலகத்துல ரியல் ஆப்ஜெக்டை குறிக்காது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரியல் ஆப்ஜெக்டையும் குறிக்கும். அப்போ இந்த ரெஃபரண்ட் ஆஃப் அ சைன் ஆர் த திங் அ சைன் ரெஃபர்ஸ் டு, அது ஆப்ஜெக்ட். இதெல்லாம் தவிர்த்து மூணாவது எலமெண்ட் ஏன் வருது அப்படின்னா, இதெல்லாம் இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த இன்டர்பிரேஷன் முக்கியம். அதுதான் இன்டர்பிரட்டன்ட், PRETANT, த மீனிங் மேட் அவுட் ஆஃப் அ சைன். இத பார்த்து நீங்க ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறீங்க இல்லையா, அதுதான் இன்டர்பிரட்டன்ட். இது வந்து ஆளை குறிக்கல, அந்த ஆள் வந்து ஒரு கன்க்ளூஷன் வரான் இல்லையா, அதுதான் இன்டர்பிரட்டன்ட். இப்போ இந்த பிக்சரை பாருங்க, இது வந்து என்னோட தீசிஸ்க்கு வந்து நான் வரைஞ்சது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா அப்படின்னு ஒரு இது இருக்கு, இது வந்து ரெப்ரசன்ட், INDIA, ரெப்ரசன்டமென்ட். இது வந்து ஒரு வடிவத்தில் இருக்கு, கிராஃபிக் சைன், பார்த்தா இந்தியான்னு உங்களால படிக்க முடியுது, இப்ப கேட்க முடியுது. இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் சிக்னிஃபையர், ரெப்ரசன்டமென்ட். அப்ப என் ஆள் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நிஜமான இதை யாரை குறிக்குது? இந்தியா அப்படின்னா பல இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம், ஆனா இந்தியாவோட மேப் வந்து எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ரைட்டா? சோ இது வந்து ஆப்ஜெக்ட். இதை ரெண்டுத்தையும் என் மனசுல கனெக்ட் பண்ணாதான் அது சைன். அப்ப என் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஈக்குவல் டு இந்த மேப் நான் கம்பேர் பண்றேன். சோ இந்த கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, இதுதான் இன்டர்பிரட்டன்ட். ரைட்டா? சோ இதுதான் வந்து பர்ஸோட சைன். கொஞ்சம் வித்தியாசப்படும் இதுல இருந்து, சஷூர்ல இருந்து. அப்போ இது வந்து செமியோசிஸ். இப்ப இந்த மூணுத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா. இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளா இருக்கு. பாட்டம்ல வந்து லெஃப்ட் கார்னர்ல வந்து ரெப்ரசன்டமென்ட், மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட எட்ஜ்ல பிரமிட்ல ஓ ஆப்ஜெக்ட், இந்த பக்கம் ரைட் கார்னர்ல வந்து பாட்டம்ல இன்டர்பிரட்டன்ட். இந்த மூணுத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம ட்ரையாடிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெப்ரசன்டமென்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டர்பிரட்டன்ட். இது வந்து செமியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இத சஷூர் வந்து சிக்னிஃபையருக்கும் சிக்னிஃபைடுக்கும் இருக்கிற உறவு வந்து சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனா என்னன்னா இது கொஞ்சம் மாறுது. சோ இந்த பிக்சர் வந்து உள்ள நடுவுல இருக்கிறது மட்டும் நான் ஆட் பண்ணது, உள்ள இருக்கிற அந்த ஆரோ மார்க், 3 ஆரோ மார்க் நான் ஆட் பண்ணது இந்த பிக்சர் டெவலப்மெண்ட். பட் ஏற்கனவே இருக்கு, இந்த சிம்பிள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் இதுல இருந்து ஒரு டேர்ம் அன்லிமிட்டெட் செமியோசிஸ். அதாவது பர்ஸோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு சைன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த சைன் வந்து அதுக்குள்ள வந்து இன்னொரு சைனோட ட்ரேஸ் அதுல இருக்கும். இந்த ட்ரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை எந்த தியரிஸ்ட் யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மகான் எங்க இருந்து இந்த கான்செப்ட் எல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா இங்க இருந்து எடுக்கிறாப்ல. இப்ப இந்த பிக்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல வந்து R1 ரெப்ரசன்டமென்ட் 1, ஆப்ஜெக்ட் 1, இன்டர்பிரட்டன்ட் 1. அதாவது இது வந்து நான் என்ன சொல்றேன், இந்தியான்னு வச்சுப்போம். சோ நான் இந்தியா அப்படிங்கிற பார்த்தோன்னையும் எனக்கு இந்தியா அப்படிங்கிற மேப் வருது, இது வந்து இன்டர்பிரட்டன்ட் 1. ஆனா அந்த இன்டர்பிரட்டன்ட் 1 வந்து என்னவா மாறுது, R2 மாறும், ரெப்ரசன்டமென்ட் 2. ஏன்னா இந்தியான்னு சொன்னா எனக்கு தாஜ்மஹால் ஞாபகத்துக்கு வரலாம், வெளிநாட்டால இருந்து தாஜ்மஹால் வரலாம்னு வச்சுப்போம். இப்ப இந்த தாஜ்மஹாலுக்கு ஆப்ஜெக்ட் 2, அதுக்கப்புறம் அதோட இன்டர்பிரட்டன்ட் 2. நீங்க தாஜ்மஹாலை பத்தி கனெக்ட் பண்றீங்க. அந்த தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா R3 ரெப்ரசன்டமென்ட் 3 மாறுது. காதல், அது வந்து ஆப்ஜெக்ட் 3. திருப்பி அப்ப என்னன்னா இது போயிட்டே இருக்கும், இன்னொரு சைன், இன்னொரு சைன், இன்னொரு சைன். அப்போ ஒரு சைன் வந்து இட் ஹாஸ் த ட்ரேஸ் ஆஃப் another சைன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்தியாங்கிறேன், தாஜ்மஹால்ங்கிறேன், லவ்ங்கிறேன், முகல் எம்பையர்ங்கிறேன், போயிட்டே இருக்கும். சோ எண்ட், அதாவது ஒரு எண்ட்லெஸ் செயின் ஆஃப் டெஃபரல்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம தலைவர் டெரிடா சொன்னது. அப்ப டெரிடா ஒன்றும் ரொம்ப ஒரிஜினல் கிடையாது, இங்க இருந்தா அடிச்சிருக்கிறார். ரைட்டா? இதை வந்து சஷூர் பர்ஸ் எப்போ சொல்லிட்டு போயிட்டார், இதான் அன்லிமிட்டெட் செமியாசிஸ், இதுதான் வந்து எண்ட்லெஸ் செயின் ஆஃப் டிஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெரிடா வந்து பின்னாடி வந்து தன்னோட தியரியில வந்து சேர்க்கிறார். ரைட்? அப்போ இதை வந்து இம்பர்டோ ஈகோ தன்னோட தியரி ஆஃப் செமியோட்டிக்ஸ்ல இந்த அன்லிமிட்டெட் செமியோசிஸ், ஒரு இன்டர்பிரேட்டர் வந்து அடுத்த ஒரு ரெப்ரசன்ட் பண்ண மாறும், அது அப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் வந்து அவர் தான் காயின் பண்ணார், இம்பர்டோ ஈகோ.